வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். ரைஸோட சாப்பிட்றதுக்கு நாகர்கோவில் ஸ்டைல் முருங்கைக்காய் தீயல். இது சாதத்தோட பிசைஞ்சு இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுபோல் செஞ்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வாய் சாப்பிடாம யாருமே எழும்ப மாட்டாங்க. இதுக்கு ஒரு அவியல், ஒரு துவரன், ஒரு அப்பளம் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும், அட்டகாசமாக இருக்கும். எதுவுமே இல்லைனாலும் வெறும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட வாசம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சூடணுன்னா மிளகு 1 டீஸ்பூன், 4 வரமிளகா, 4லேருந்து 5 வரமிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கொஞ்சமா தேங்காய், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். நான் காஷ்மீரி மிளகா போட்டிருக்கிறேன். மிளகா பொடி வந்து நார்மல் மிளகா, தனி மிளகா பொடி போடுறதுனால அதில் காரம் இருக்கும். இது கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாவில் ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடுங்க. தேங்காய் வறுபடுறது வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, நான் ஏற்கனவே நம்ம நல்ல மிளகு வேற சேர்த்துருப்போம், 1 டீஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம். தனியா பொடி ஏற்கனவே நான் வறுத்து அரைச்சது தான், அதனால ரொம்ப நேரம் எடுக்காது. இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். வறுபட்டது போதும். காரம் மட்டும் உங்களுக்கு தேவைக்கு போட்டுடுங்க. நான் வந்து மிளகா பொடி போட்டிருக்கிறேன், மிளகு போட்டிருக்கிறேன், காஷ்மீரி மிளகா பொடி காஷ்மீரி மிளகா போட்டிருக்கிறேன். இப்போ அப்படியே இருக்கட்டும், சூடாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பேன் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் விட்டுடுங்க. கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கடுகும் வெந்தயம் பொரியட்டும். வெந்தயமும் கடுகும் பொரிஞ்ச உடனே பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதோட நறுக்கிற ஒரு தக்காளி, தக்காளி ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற முருங்கைக்காய், முருங்கைக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படி மூடி போட்டுலாம். முருங்கைக்காய் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்த மசாலா, நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலா அரைச்ச தண்ணியை சேர்த்துடலாம். இதோட ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி, குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக இருக்கணும். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். காய் கொஞ்சம் வெந்து வரட்டும். முருங்கைக்காய் தீயல் ரெடி ஆயிடுச்சு. நாகர்கோவில் ஸ்டைல் முருங்கைக்காய் தீயல் ரெடி ஆயிடுச்சு.
இது ரைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே தேவையில்ல. ஒரு அவியலோ இல்லைன்னா ஒன்றுமே இல்லையா, ஒரு அப்பளம் மட்டும் போதும். சூப்பராக இருக்கும். அந்த ஒரு முருங்கைக்காய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி நீங்கள் குழம்பு வச்சிங்க அப்படின்னா. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.